நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா? நாம Googleல என்ன ஒன்று சர்ச் பண்ணாலுமே, அதுக்கப்புறமா அது சம்மந்தமான அட்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கும். இது பெரும்பாலான டைம்ல நமக்கு தொல்லையா அமையிற ஒரு விடயம். இத நாம ஸ்டாப் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு Google நம்மள ட்ரெக் பண்றத ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு நீங்க Googleல ஒரு செட்டிங்க ஆஃப் பண்ணி கொண்டாலே போதும். Google உங்கள அதுக்கு பிறகு ட்ரெக் பண்ணாது. சோ அந்த செட்டிங் என்ன? அதை எப்படி ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம்னு நாம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க மொபைல் ஃபோன்ல Google Chrome ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க Google Ads Settings என்று சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க வர Google Ads Settings இந்த லிங்கை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல நீங்க பார்க்கலாம் Personalized Ads இது ஒன்ல இருக்குது. இதை நீங்க ஆஃப் பண்ணிக்கொள்ளணும். சோ இதுல கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல நீங்க கீழே பார்க்கலாம் Turn Off ன்னு கொடுத்திருக்காங்க. சோ Turn Offல கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு Ads ஆஃப் ஆயிட்டு. சோ Got Itல கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்க பார்க்கலாம் your preference on my Ads Center have been deleted. அதாவது நம்மோட preference Google Ads Centerல இருந்து delete ஆயிட்டுது. and நீங்க கீழே பார்க்கலாம் your Google activity will not be used to personalize your ads. அதாவது Google இதுக்கு அப்புறமா நம்மோட ஆக்டிவிட்டியை ட்ரெக் பண்ணி அதுக்குரிய ads நமக்கு தராது. சோ இனிமே அந்த ad problem உங்களுக்கு இருக்காது.